ஈரோடு திண்டல் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பொறியியல் கல்லூரி வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் திரு SD சந்திரசேகர் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். ஈரோட்டில் அமைந்துள்ள வேளாளர் கல்வி நிறுவனங்கள் கல்வி அறக்கட்டளை 1969ஆம் ஆண்டு இங்கு இருக்கின்ற வேளாண் பெருமக்களால் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1970ஆம் ஆண்டு மகளிர் கல்லூரியும் அதன் பின்னால் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியும் ஸ்டேட் போர்டு என்கின்ற உயர்நிலைப் பள்ளியும் தொடங்கப்பட்டன. அதற்கு அடுத்தபடியாக 2000ஆம் ஆண்டிலே நான் பொறுப்பேற்ற பின் இங்கு வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது. அதன் வளர்ச்சி இன்று படிப்படியாக வளர்ந்து 3000 மாணவர்கள் படைக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. மொத்தம் எங்கள் கல்வி நிறுவனத்திலே தொழிற்கல்வி மட்டும் இல்லாமல் பிஎட் கல்வியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, நர்சிங் என்கின்ற செவிலியர் பள்ளி, சிபிசி போர்டு பள்ளி போன்ற பள்ளிகள் இருக்கின்றோம். சுமாராக 16,000 மாணவிகள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதிலே முத்தாய்ப்பாக எங்கள் தொழில்நுட்ப கல்லூரி தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. காரணம், கடந்த 2000 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் தேர்ச்சி விகிதத்தை பார்த்தால் நம்முடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அளவிலே நல்ல தேர்ச்சி விகிதத்தை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சிறப்பு அம்சமே ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி. எங்களது நிறுவனம் 2001இல் ஆரம்பித்து 14 வருடங்கள் நிறைவடைந்து விட்டது. எங்கள் கல்லூரியில் 7 UG கோர்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளில் இளங்கலை பட்டங்களையும் 4 PG கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். பார்த்திங்களா, ME அப்ளை எலக்ட்ரானிக்ஸ், ME VLSI, ME எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், ME கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். LCD ப்ரொஜெக்டருடன் கூடிய உலகத்தரம் மிக்க வகுப்பறைகளில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. எங்களது கல்வி கட்டணம் மற்ற கல்லூரியை விட வித்தியாசமாக ஒரே கல்வி கட்டணம் தான் வருடம் முழுவதற்கு வாங்கின்றோம். அதிலே அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்கள் மற்றும் இதர செலவுகள் அனைத்தும் அடக்கிய மிக குறைந்த செலவிலே நாங்கள் நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். காரணம், எங்களது கல்வி நிறுவனம் அறக்கட்டளை முழுக்க இந்த சமுதாயத்திற்காக சேவை செய்வதற்காக அமைக்கப்பட்டது. மின்னணுவியல் மற்றும் கருவியியல் ஆய்வகத்தில் அழுத்தம், வெப்பநிலை மாறுபாடு போன்ற சோதனைகளை நடத்த தேவையான உபகரணங்கள் அமைய பெற்றுள்ளது. இன்று பொறியியல் கல்லூரியிலே நல்ல தேர்ச்சி விகிதத்தை உடன் அதிக மார்க் வாங்கிய மாணவிகளை இலவசமாக படிக்க வைக்கின்றோம். இந்த ஆண்டு கூட 190 மார்க்கு கட்-ஆஃப் மார்க் அதிகமாக வாங்கிய மாணவிகள் அனைவருக்கும் இலவச கல்வியை கொடுப்பதுடன் விடுதி வசதியும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். விடுதியை விரும்பாதவர்களுக்கு பேருந்து வசதியும் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அத்துடன் ஏழை எளிய மாணவர்கள், SC ST மாணவர்களுக்கெல்லாம் இதர சலுகைகள், கல்வி கட்டணத்திலே சலுகைகள், மற்ற ஸ்பெஷல் கோச்சிங் என்கின்ற இதர வகுப்புகள் போன்றவைகளெல்லாம் நடத்தி அவர்களையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். இக்கல்லூரியில் உள்ள பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆய்வகத்தில் ECG சிஸ்டம்,
மல்டி பேராமீட்டர் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், இசிஜி, இஎம்ஜி மற்றும் எலக்ட்ரோட்ஸ் ஆகியவை அதிநவீன முறையில் அமையப்பெற்றுள்ளன. எந்த கல்லூரியாக இருந்தாலும் முதன்மையாக இருப்பது ஆசிரியர்கள் தான், ஃபேக்கல்ட்டி. ஸோ எங்கள் கல்லூரியில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் பிஜி குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கிறாங்க. அதில் 25% ஆசிரியர்கள் பிஹெச்டி பெற்றிருக்கிறார்கள். எல்லாமே டாக்டரேட்ஸ், நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த என்ஜினியரிங் எஜுகேஷனுங்கிறது கண்டிப்பாக வளமான இந்தியாவை உண்டாக்குறதுக்கு இருக்கிறது. நிறைய என்ஜினியர்ஸ் வரணும். அவங்களெலாம் வந்தால் தான் நம்ம நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக வரும். ஸோ நல்ல ஒரு பொறியாளர்கள் வல்லுநர்களை உருவாக்குறதுக்கு எங்கள் கல்லூரி கடுமையாக தொடர்ந்து பணிபுரிவோம். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. வருகின்ற காலத்திலே இங்கு சேருகின்ற மாணவ மாணவிகள், குறிப்பாக எதிர்காலத்திலே பொறியியல் படிக்கின்றவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பதிலே நாங்கள் முன்மாதிரியாக இருப்போம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது இருக்கின்ற கால சூழ்நிலையிலே தொழில்நுட்ப கல்லூரியிலே படித்தால் வேலைவாய்ப்பு குறைவாக கிடைக்கும் என்கின்ற எண்ணம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு சில வருடங்களிலே சில இடங்களிலே ஏற்படுகின்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் வருகின்ற காலத்திலே உலகம் முழுவதும் நாம் நோக்கின்ற பொழுது தொழில்நுட்பம்தான் மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் இதர இன்ஜினியரிங் பிரிவிலும் அதிகமாக வேலைவாய்ப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதிர்காலத்திலே நம்முடைய படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கின்றது. அத்துடன் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கின்றது என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலம் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்துடன் நமது நாட்டிற்கும் சேர்ந்து இருக்கின்றது என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த பொதிகை டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை கனவுகள் தாங்கி வரும் இளைய சமூகம் ஆக்கும் காக்கும் குறைவுபடாத கல்வியினை வழங்கி ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.